The single largest brand in India. ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 60 மிஷின் கம்பெனி எவ்ரி half an hour ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் ஸ்டாண்டர்டை விட பெட்டர் ஸ்டாண்டர்ட். ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய விஷனை அவர் கண்ணில் பார்க்குறேன். வேர்ல்டு லெவல்லையே இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி சிஸ்டம் ட்ரிவன் கம்பெனியாக எங்கேயுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னும் 2 ஃபேக்ட்ரி போட போகிறேன் சார், இதே மாதிரி இன்னும் 2000 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்களை விட டபுள் மடங்கு டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி கூட நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மத்தியில் நீங்கள் ஜெயிச்சு நிற்கிறீங்க. It's a truly pleasure, privilege and an honor to be in this to be among the August audience in this stage today. Dear Mr. Jawahar, the distinguished guest here, and the team Pentagon, the staffs of Pentagon, the associates of Pentagon, and my dear fellow colleagues here. It's an amazing day today. Thanks for making me witness this. தமிழில் பேசிடலாங்களா? விருதுநகர், சிவகாசி மாவட்டம், இந்த ஏரியா என்டர்பிரைசஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ஒரு புதிய விஷயமே கிடையாது. அதே சமயம் ஒரு ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், ஒரு டெடிகேஷன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ட்ரஸ்ட், இதுக்குமே ரொம்ப பேர் போனவங்க நீங்கள். அதை நாங்கள் ஓவர் த 10-12 இயர்ஸ் அதை கண்டிப்பாக விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்த ஜேர்னி மிஸ்டர் ஜவஹர் கூட பென்டகன் குரூப் கூட நடந்த விஷயத்தை பற்றி நான் சின்னதாக ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். பட் அதுக்கு முன்னாடி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், த லைசன்சி ஃபார் 2 பிராண்ட்ஸ் ஜாக்கி அண்ட் ஸ்பீடோ, அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். இந்த பிராண்ட் ஜாக்கிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுங்களா? 1876 வருஷம் இந்த பிராண்டு அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆன பிராண்டு. 150 வருடங்கள் கடந்துருச்சு. இப்போது இந்தியாவில் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இதுக்கான லைசன்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். 1994 இருந்து. இந்த கடினமான காலங்கள்லாம் ஆரம்பத்தில் எங்களுக்குமே ரொம்பவுமே இருந்தது. அந்த காலத்தில் நான் இல்லை, பட் எனக்கு முன்னாடி இருந்தவங்க, எங்கள் சேர்மன், எங்கள் எம்டி, இன்னும் பல சீனியர் ஸ்டாஃப்ஸ், சிலர் ரிட்டையர் ஆகிருக்கலாம், அவங்க போட்ட அந்த கடினமான உழைப்பில் உருவானது தான் இந்த கம்பெனி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு பிராண்டாக இருந்த ஒரு நிலைமையிலிருந்து the quality, the marketing principles, the sales principles, the product should speak for its design and deliverables. அது மூலமாக ஸ்டேபிளாக கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த இந்த பிராண்டு இன்னைக்கு த சிங்கிள் லார்ஜஸ்ட் பிராண்ட் இன் இந்தியா. உங்களுக்கு இது டவுட்டாக இருக்கலாம், நிறைய பிராண்ட் இருக்கேன்னு சொல்லி. சுமார் 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரே ஒரு பிராண்ட், ஜாக்கின்ற ஒரே பேரில் இருக்கிற பிராண்ட் இந்தியாவில் இது ஒரே பிராண்டு தான். இது எப்படி சாத்தியமானதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டங்கள் மெனக்கடல்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுக்கு பின்னாடி எவ்ரிடே மார்னிங் 6 மணிக்கு சாயங்காலம் 2 மணிக்கு 2:30க்கு போய் 2 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சு போய், இதே மாதிரி எலாஸ்டிக் சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டும் ரன் ஆகி, இதுக்கு பின்னால் ஒரு 20,000 பேருக்கான 20,000 மகளிருக்கான ஒரு கடினமான உழைப்பு இது பின்னாடி இருக்குது. அவங்க எவ்ரிடே அந்த மெனக்கடல்னால தான் இந்த பிராண்ட் இவ்வளோ தூரம் ஏற்று வர முடிஞ்சுது. அதே தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் விட்னஸ் பண்ணுறேன். ஒரு 12 வருஷம் முன்னாடி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எங்கே 20,000 பேர்னால மட்டும் முடியலை, இன்னும் வேறு சப்போர்ட்ஸ் வெண்டர்ஸ் வேணும், சப்ளையர்ஸ் வேணும் அப்படின்னு தேடி வரும்போது, மதுரைக்கு போயிட்டு ஒரு விஷயமா வேறு ஒரு சப்ளையர் பார்த்துட்டு கிராஸ் பண்ணுறச்ச விட்னஸ் பண்ணதை ஒரு சின்ன ஒரு கம்பெனி இருக்குது சார், நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நாங்கள் எல்லா கம்பெனியும் போய் தேடுவோம். ஸோ அப்படி போய் பார்த்தப்போ தான் ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 60 மிஷின் கம்பெனி
சரி, நாங்கள் யூஸ்வலாக அந்த மாதிரி சின்ன கம்பெனிக்கு என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஆனால் இது சரி பார்க்கலாம் போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப எடுப்பாக தெரிஞ்சது. அது என்னென்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரிவன் கம்பெனி, வெறும் 60 மெஷின், சின்ன ஃப்ளோரு. பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ½ அன் ஹவர் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் மிஸ்டர் ஜவஹர் அங்கே தான் உட்காந்துருக்காரு ஃப்ளோரில் எல்லார் மத்தியிலையும். அவங்க அந்த டைமில் இருந்த சில பேர் இப்போ கூட இருக்கலாம். எவ்ரி ½ அன் ஹவர் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் ஸ்டாண்டர்டை விட பெட்டர் ஸ்டாண்டர்டு. இது எப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க தெரியுமா? 12 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிஸ்டமேட் ட்ரிவன் இந்த சீரியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இவர்கிட்ட நான் பார்த்தேன். அப்போவே க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். குவாலிட்டியெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எம்ப்ளாயீஸுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் காம்ப்ளைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷாக்கிங்காக இருந்தது. 60 மெஷினில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி. ஏன்னா நாங்கள்லாம் 1000 மிஷின் 2000 மிஷின்லாம் அப்போவே ஓட்டிகிட்டு இருந்தோம். பல சப்ளையர் எங்கள் கூட இருந்தாங்க. ஆனால் ஒரு 60 மிஷின் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் அவ்வளவு பிரமாதமாக கமிட்மெண்ட்டை பார்க்குறேன், ஒரு விஷனை பார்க்குறேன். ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய விஷனை அவர் கண்ணில் பார்க்குறேன். அப்படி போய் அவர்கிட்ட, ஏங்க நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுறீங்களா, எங்கள் கூட வளர முடியுமா, கெப்பாசிட்டி எக்ஸ்பாண்ட் பண்ண முடியான்னு கேட்குறேன். அவர் சார் கண்டிப்பாக பண்ணலாம், ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும்னாரு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி உங்களுக்கு பல விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சொல்லப்போனால் நான் சொன்னேன் இல்லையா, ஒரே சிங்கிள் பிராண்ட் என்டிட்டி வித் தட் கைண்ட் ஆஃப் பவர். அது இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறது கார்மெண்ட்ஸ், சரிங்களா? துணி எடுத்து 4 பக்கம் தைச்சி ஒரு ப்ராடக்டை, ஒரு ப்ரீஃபோ பேண்ட்டியோ ஒரு வேஸ்ட்டோ ஒரு ட்ராக் பேண்ட்டோ ஒரு டிஷர்ட்டோ பண்ணி கொடுக்குறது. இது உங்களுக்கு தெரியும், பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, லட்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருப்பூரில் தடுக்கி விழுந்த இடம்லாம் ஃபேக்ட்ரி இருக்குது. லூதியானாவில், கொல்கட்டாவில், பாம்பேயில், எங்கே போனாலும் அவ்வளவு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தில் எவ்வளவு நுணுக்கமாக நம்ம செய்கிறோமோ, எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோமோ, எவ்வளோ கமிட்டடாக ஒரு விஷயத்தை செய்கிறோமோ, பண்ணுற சாதாரண விஷயம் கூட வந்து பல பேர் பேசக்கூடிய விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் தான் சொல்ல போனீங்கன்னா, ஜாக்கின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னர் வேர், வெஸ்ட், ப்ரீஃப், ட்ரங்க், பேண்டீஸ் இதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியும். 35% ஜாக்கியோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட்டர் வேர், அதாவது நம்ம டிஷர்ட், ட்ராக் பேண்ட், ஹூடி ஜாக்கெட்ஸ், இந்த மாதிரியான ஸ்வெட் ஷர்ட்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. டவல் இருக்குது, சாக்ஸ் இருக்குது, ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்குது. ஸோ இப்படியா வந்து நிட்வேரில் பல மைல்கல்களை தாண்டி இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சிஸ்டம் ட்ரிவன் அப்ரோச். இது மட்டும் இல்லாமல் அந்த உழைப்பு, அந்த 20,000 பேருக்கான கடினமான உழைப்பு, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, அந்த ஃபண்டமெண்டல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, குவாலிட்டி. சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி. ஆனால் மற்ற ஆடியன்ஸ்க்காக நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். ஒரு லாட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 டன்னுக்கு நீங்கள் பண்ணுறதா இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு அது 4 லாட்ஸாக வரலாம், துணி வரலாம். ஒரு துணியிலையுமே 27 டெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்களும் பண்ணுறீங்க, நாம் பண்ணுறோம். 27 டெஸ்ட்டு, அதுலேயும் வந்து அக்ரெடிட்டட் லேபு, நம்ம லேபில் மட்டும்தான் பண்ணுறோம். நம்பி ஜாப் ஒர்க்கில் கொடுக்கல, யாரையோ நம்பி பண்ணலை, கேர்லெஸ்ஸாக அதை அணுகவும் இல்லை. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேன்னு இல்லைங்க, வேர்ல்டு லெவல்லையே இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி சிஸ்டம் ட்ரிவன் கம்பெனியாக எங்கேயுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. அதுதான் வந்து நமக்கு ஒரு தூணாக இருந்து நமக்கு இந்த பிராண்ட் வளர்றதுக்கு காரணமாக இருந்தது. இந்த செலிப்ரேஷன், இன்றைக்கி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற செலிப்ரேஷன், வேர்ல்டு ரெக்கார்டு யூனியன் சொல்லி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை அங்கீகரிக்கிறது இல்லைங்க, நீங்கள் வந்ததுனால அவங்க அங்கீகரிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை போய் நடத்தி காட்டியிருக்கிறீங்க. அதில் நாங்களும் ஒரு பாகமாக இருக்கோன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இன்றைக்கான செலிப்ரேஷன் வந்து
20 வருடங்கள் மிஸ்டர் ஜவஹர் டீமுக்கான தொழில் வளர்ச்சியை பற்றினதா, 10 வருடங்கள் 12 வருடங்கள் ஜாக்கியோடு சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்கான வளர்னதா, இல்லை இந்த 3000 பேருக்கான கடின உழைப்பை செலிப்ரேட் பண்ணுற தினமா, உமன் எம்பவர்மெண்ட் தினமா, இல்லை அவங்களுக்கு வேறா இருந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள், நான் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தினமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்றைக்கான செலிப்ரேஷன். அதுக்காக நீங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சு தான் இதை பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் எங்கள் சார்பாக. நீங்கள் உங்கள் கம்பெனியில் எங்கள் பிராண்டை உங்கள் பிராண்டாக பார்த்துக்கிறீங்க இல்லையா, அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். ஸோ இப்படியா நம்ம வளர்ந்து போகும்போது அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யூ டோன்ட் ஹாவ் டு வரி. நாங்கள் இருக்கோம், நீங்கள் இருக்கீங்க. இந்த பிராண்டு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணத்தில் இருக்குது. இங்கேருந்து இந்த பிராண்ட் எங்கே போக வாய்ப்பு இருக்குன்னா, ஸ்கை ராக்கெட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஜாக்கி மாத்திரம் கிடையாது, ஜாக்கி அண்ட் ஸ்பீடோன்ற 2 பிராண்டையுமே லைசன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கு. லைசன்ஸ் நமக்கு இன்னும் பல வருடங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுற பிஸ்னஸ், அந்த நுணுக்கங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த க்ரோத்து கடந்த 30 வருடங்களாக நடத்தி காமிச்சிட்டு இருக்கிற க்ரோத்து, இதனுடைய பேரண்ட் கம்பெனியான யூஎஸ் ப்ரொப்ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த டேர்ன் ஓவர் கிடையாது. அதனால் இந்த வளர்ச்சி நிரந்தரமான வளர்ச்சி. நீங்களும் நானும் அதே ஃபோக்கஸோடு ஒர்க் பண்ணோம்னு சொன்னால் இது பல மடங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது. இந்தியாவில் நாங்கள் வெறும் 15% தான் மார்க்கெட் ஷேர் இருக்குது. மீதி 85% மார்க்கெட் ஷேர் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டாக தான் இருக்குது. அதெல்லாம் க்ரோ பண்ணோம்னு நம்ம சொன்னால், டேப் பண்ணோம்னு சொன்னால், எங்ககிட்ட இன்றைக்கி உள்ள 19,000 நிறுவனங்கள், யூனிட்ஸ், 20,000 மகளிர், 25,000 மொத்த உறுப்பினர்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம எக்கோசிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிஜே போன்ற, பென்டகன் போன்ற பல கம்பெனிகள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு 50,000 பேருக்காவது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு நிறுவனத்தில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு அந்த செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நாம் இந்த தொழிலை நம்ம நல்லபடியாக நடத்திட்டு போகணுன்னு சொன்னால், நம்ம சொசைட்டி, நம்ம பெண்கள் முன்னேற்றமாகி, சொசைட்டி முன்னேற்றமாகி, ஒரு நாடு பல வளர்ச்சி பெறுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தொழிலில் உண்டு. நீங்களுமே எங்களோட சேர்ந்து பயணித்து இன்னும் 2 ஃபேக்ட்ரி போடுறேன்னு ஜவஹர் சொல்லியிருக்காரு. எங்கே? இதே விருதுநகர் ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்னும் 2 ஃபேக்ட்ரி போட போகிறேன் சார், இதே மாதிரி இன்னும் 2,000 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கான மனப்பூர்வமான அப்ரூவல் எங்ககிட்ட உண்டு. ஏன்னா நீங்கள் இந்த 12 வருஷத்தில் நீங்கள் பண்ணி, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு பெரிய அவார்டு வாங்கியிருக்கீங்க. போன மாதம்தான் அந்த அவார்டு வாங்கினீங்க. எதுக்கு அவார்டு வாங்கினீங்க தெரியுமா? ஆன் டைம் இன் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது சப்ளை, ஃபுல் டைம் சப்ளை கொடுத்தது, குவாலிட்டியில் நம்பர் 1 அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. இன்னொன்று என்ன வாங்கியிருக்கீங்க? காம்ப்ளையண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. 35 ஃபேக்ட்ரி எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரி மத்தியில் உங்களை விட டபுள் மடங்கு டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி கூட நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மத்தியில் நீங்கள் ஜெயிச்சு நிற்கிறீங்க. அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களை சார்ந்த குடும்பத்தினர் அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வணக்கம், நன்றி. அப்புறம் உங்களோட சேர்ந்து இதுக்கான கைடன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கிற பெரியவர்கள், ஜென்டில்மென், தாய்மார்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. இன்னொரு நாள் இதை இன்னொரு 2,000 மிஷின் ஃபேக்ட்ரியாக, 4,000 பேருக்கு இன்னொரு வேலைக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு கம்பெனியாக வளர்ந்து இந்த விருதுநகர் மாவட்டத்திலையும் இதை சுற்றி உள்ள பெரிய எல்லா இதையும் தாண்டி நீங்கள் பல மடங்கு வளர்ந்து வரணும். அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான எல்லா கமிட்மெண்ட், எல்லா உரிமையுமே உங்களுக்கு இருக்குது.
அதை இன்றைக்கி நாங்கள் விட்னஸ் பண்ணல, பல நாளாக விட்னஸ் பண்ணிகிட்டே வரோம். எவ்ரி டே அவர் கூட எங்கள் டீமை சேர்ந்த நரேந்திரா, சுமித் பலர் வந்து அவர் கூட கனெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க எல்லார்ட்டையுமே உள்ள ஒரு 100% கான்ஃபிடென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி டபுள் ட்ரிபிள் ஆருக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து காட்டுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ட்ரஸ்ட்டும் எடுத்துட்டு இப்போ இது இந்த ஒரு நல்ல தருணத்துக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி, திருக்குறளிலிருந்து ஒரு ஒரு அதிகாரத்தை எடுத்து அவர் சார்பாக அடக்கம் அமரல் உய்க்கும் அடங்காமை ஆறுகள் உய்த்துவிடுன்னு சொல்லுவாங்க. அந்த அடக்கம் தான் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு சொல்லுவாங்க. அந்த உழைப்பு நீங்கள் கொடுத்தது தான் வந்து இன்றைக்கி இந்த வளர்ச்சியை காமிச்சிருக்கு. இந்த ரெண்டையுமே வந்து எப்போவுமே வந்து நம்ம கட்டி காப்பாற்றுவோன்ற ஒரு ஒரு ப்ராமிஸை எடுத்துட்டு உங்கள் சார்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. గుడ్ ఈవినింగ్. బాగున్నారు అందరూ? నాకు తమిళ్ రాదు, తెలుగు వస్తుంది. బట్ స్టిల్ ఐ ట్రై టు స్పీక్ ఫ్యూ వర్డ్స్ ఇన్ తమిళ్. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர் இருக்கீங்க. For me today it's a great blessing and honor to be part of this great celebration. From the time I'm seeing this celebration, what a vibe, what a vibration. It's completely mind-blowing celebration. I'm happy that I'm attending this celebrations of Pentagon 20 years. It's not easy. It's not easy to run a company for 20 years and still stand so strong and tall. And today when we are talking here about women empowerment, this is widely spoken across the world at the moment. And from the ancient times till the recent days, woman is considered as a caretaker at home, and men is considered as decision makers. But then a big thanks to our great grandfathers, fathers, mothers, everybody who has encouraged women to come and take a great education, come forward and get a good job and stand on their own feet. Somebody said, if a job is given to a man, we have given to a job to an individual. But then if a job is given to a woman, we have given a job to the whole family. That's the women empowerment that we see here. And from Page Industries, Jockey India, we salute this gentleman who is standing right there for last many hours, Mr. Jawhar, who has been really wonderful, and he's come forward 20 years ago and started this company, Pentagon. And today, he has won 3 awards when we conducted vendor recognitions, which is already you heard from Srinivasan, which is on time, quality and compliance, which means a lot. This is not just a business success. Idu business success matra illa. Idu nambakai, safety and pen munnetram. Nandri. Good evening all, Pentagon family, and I'll be only speaking in English because my Tamil or any other language is very bad. So kindly bear with me. I'll only be speaking in Tamil. Having been worked in Page for almost 14 years now, I've managed to take over Kannada, but Tamil is still yet a fort for me to conquer. Going forward, probably in your next fest, I'll be able to speak in Tamil also. First of all, Jawahar, it has been a great show. I remember almost 15 years back, we started with the uniform order. That was in GJ Innovation. And that time for us to come from Bangalore and to, come to the heartland of Tamil Nadu and start working with process implementation systems was a great challenge. But this man here proved us all wrong. All the systems, the processes, the way forward what we showed obviously was taken forward very well by Jawahar.
and then it was taken up right down to the team level, right down to the first associate level. That is the reason today, after almost 20 years, we are standing here celebrating success of Pentagon Garments. And I am sure that going forward, with the vision Pentagon Garments has under the leadership of Jawahar, I am sure we will be celebrating several other anniversaries and celebrations. So I'll not take much of your time. Congratulations once again to all the concerned members of Pentagon family. Thank you.